இந்த வாரம் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். வாக்கு உண்மை ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். பல வகைகளில் உபயோகங்கள் உருவாகும். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும். சிலர் யாத்திரை செல்வார்கள். அடுத்தவர்களுடைய உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக முடித்துக் கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்திசாலித்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சிகள் நிலவும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள். ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். மாணவர்களுக்கு புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவார்கள். கல்வியில் மேன்மை உண்டாகும். மூலம் எடுத்த காரியம் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்படும். எதிர்பார்த்த பண வரத்துகள் வந்து சேரும். தோழிகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் மூலம் பண வரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடப்பதில் தாமதம் ஏற்படும். போராடம் இந்த வாரம் எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. வீடு வாகனம் மூலம் செலவுகள் ஏற்படலாம். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். லாபஸ்தான குரு சஞ்சாரத்தால் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாகம் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீர்கள். சரக்குகளை அனுப்பும்போது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமான இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்புகள் அதிகரிக்கும். பரிகாரம்: குரு பகவானை முல்லை மலரால் அர்ச்சனை செய்து வணங்க செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். மன மகிழ்ச்சிகள் உண்டாகும்.